பரிசுத்தமான ஓய்வு நாளின் சாயங்கால வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எங்கள் குறைவுகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அதையெல்லாம் நீக்குகிறவர் நீர் ஆண்டவரே. சமாதானத்தை தருகிறவர் நீர் ஆண்டவரே. அப்படியா இந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா துதித்து பாட உதவி செய்யணுமாய் இயேசு கிறிஸ்து. நமக்கு தீர்க்க தரிசனம் எந்த பகுதி இப்ப நடந்துகிட்டு இருக்கு உங்களால சொல்ல முடியுமா? அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? தான் அபிஷேகம் பண்ணினவர்களை கொண்டு பேசுகிறார். தீர்க்க தரிசனம் யார் மாதிரி எல்லாரும் வாயிலே வரதில்லை. தீர்க்க தரிசனமானது தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஞான திருஷ்டிக்காரர்கள், தேவனுடைய பரிசுத்தவான்கள் அபிஷேகத்தினாலே கொண்டு வருகிறது தீர்க்க தரிசனம். அதை பத்தி இன்னைக்கு சபைகள், எல்லா சபைகளும் பாத்தீங்கன்னா அது வராது. அதை பத்தி பேச மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் சுவிசேஷகம் என்ற ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு இந்த 4 சுவிசேஷகத்திலே ஒரு வார்த்தையை பேசுவார்கள். அப்புறம் என்ன அப்படின்னா ஒரு செழிப்பான ஒரு என்ன அப்படின்னா ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தைகளை நிறைவு செய்வார்கள். அதுதான் இன்னைக்கு உள்ள சபைகள் நடக்குது. ஆனா ஆண்டவர் இவ்வளவு காலம் ஆயிடுச்சு. ஒரு விஷயம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. 7 ஆண்டுகள் இஸ்ரவேலுக்கு உபத்திரங்கள், யாக்கோபினுடைய இக்கட்டு காலங்கள். இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எருசலேம்ல பெரிய ஒரு யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அக்டோபர் 7ஆம் தேதி 2023 அந்த வார் தொடங்குச்சு. இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 7 ஆண்டுகள் யாக்கோபுக்கு உபத்திர காலம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இப்ப எத்தனை வருஷம் செய்யா? இப்ப யுத்தங்கள் 2 வருஷமா நடக்கிறது. இந்த யாக்கோபுடைய இக்கட்டு காலத்துல தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இயேசுவை நோக்கி கூப்பிடுவார்கள், இயேசுவை அறிந்து கொள்வார்கள், இயேசுடைய வார்த்தையை அறிந்து கொள்வார்கள். இந்த யெகோவா தெய்வம் அன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிற நித்திய பிதா, சமாதான பிரபு, அந்த வல்லமை உள்ள தேவன் யார் என்கிறதை இஸ்ரவேல் ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள். அப்பதான் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. அது வரைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர்தான் அவர் என்று சொல்லி அவர்கள் அடையாளத்தை கண்டுகொள்ளும் போது அவர்களுக்கு அந்த ரட்சிப்பு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுக்கப்படுறார். அப்ப இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பினுடைய சுதந்திரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அதுக்கப்புறமா என்ன ஊழியம் பண்ணாலும், என்ன கூட்டம் நடத்தினாலும், என்ன டான்ஸ் பண்ணாலும் சரி, அது பரலோகத்துக்கு போகாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு தொடங்கிருச்சுன்னா புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு முடியுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஞானஸ்நானம், அதுக்கப்புறம் கூட்டம், அதுக்கப்புறம் ஒழுங்கா ஜெபம் பண்ணுவோம், இதெல்லாம் ஆண்டவர் எடுத்துக்க மாட்டார். அவரு புறஜாதிகளுடைய முத்திரையை போட்டுட்டு தான் எங்க தொடங்குறாருன்னா எருசலேமினுடைய யாக்கோபினுடைய அந்த யூதாவுடைய ஜனங்களுடைய அந்த என்ன பண்றாரு அக்கௌண்டை உள்ள கொண்டு வருகிறார், அந்த கணக்கை உள்ள கொண்டு வர்றார். இது எத்தனை பேருக்கு புரியுது? உலகத்துல எந்த சபைக்கும் புரியறதில்ல, எந்த ஊழியக்காரனுக்கும் புரியறதில்ல, எந்த தெளிவு யாருக்குமே இல்லை. அப்ப நம்ம எந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறோம்? இப்ப இருக்கக்கூடிய கொஞ்ச காலத்துக்குள்ளாக நாம் தேவனுடைய பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்துடைய நிறைவு வேண்டும். ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கலன்னா பருவம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவிக்காக என்னைக்காவது ஜெபம் பண்றீங்களா? பரிசுத்த ஆவிக்காக சபையில் வந்து காத்திருந்து 1 மணி நேரம் என்னைக்காவது ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்களா? இல்ல வாரத்துக்கு காத்திருப்பு கூட்டம் இருக்கிறதா? இல்ல உபவாசம் கூட்டம் இருக்கிறதா? இல்ல தனிப்பட்ட முறையிலே தேவ ஆவியினுடைய அபிஷேகத்துக்காக நீங்கள் என்னைக்காவது ஜெபித்து இருக்கிறீங்களா? தேவ ஆவியினுடைய வல்லமை இருக்கிறதா? அந்த தீர்க்கதரிசனத்துடைய ஆவி, அந்த வெளிப்பாடு, அந்த தரிசனம் இருக்கிறதா? இல்லைன்னா நம்ம வேஸ்ட். வருகிறது போகிறது ஒண்ணுமே இல்லை. காலம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகையினுடைய அடையாளங்கள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல, இந்த கடைசி நேரத்துல நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துல நாம் தீர்க்க தரிசனத்தை அறிந்திருக்கிறோமா? தீர்க்க தரிசன புத்தகம் தெரியுதா? எரேமியாவோ, எசேக்கியேலோ, ஜகரியாவோ, மல்கியாவோ எல்லா வெளிப்பாடு புத்தகமா நமக்கு தெரியுதா? இல்ல. எல்லாம் இந்த சுவிசேஷ பகுதியை வண்டி ஓட்டுறதுல நிறுத்திக்கணும். இன்னைக்கு ஜனங்கள் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் என்ன அப்படின்னா தீர்க்க தரிசனத்தை பற்றி கற்றுக் கொடுத்தா ஜனங்கள் பலமாக அவர்கள் தேவனுக்கு கனி கொடுக்கிறவனாக தேவனுடைய வல்லமையினுடைய காரியங்களை உணர்ந்து கொள்வார்கள். தேவனுடைய வார்த்தைப்படியாக இருக்கிறது என்று, அந்த வார்த்தை நடக்கிறது என்று சொல்லி ஒரு பயம் உண்டாகும், ஒரு பக்தி உண்டாகும். உண்மையுள்ள தேவன் என்பதை உலகத்திற்கு சொல்லுகிற அந்த மாதிரியான ஒரு சாட்சியாக நம்மளை கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை, அந்த சிந்தனை நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா ஒன்றும் இல்லை.
இந்த காலகட்டத்தில் எருசலேமின் தலைவர் என்ன பேசுவார், பிரதமர் என்ன பேசுவார், அமெரிக்கா பிரசிடென்ட் என்ன பேசுவார், உலகத்துடைய கிறிஸ்துவ தலைவர்கள் என்ன பேசுவாங்க அப்படின்ற வார்த்தை கூட பைபிள்ல எழுதி இருக்குது. எங்க எழுதி இருக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நிறைவேறுகிற காரியம் உங்க எங்க எழுதி இருக்கு சொல்லுங்க. அப்ப இதுவரைக்கும் நம்ம பைபிளை பார்க்கறத படிக்கிறது உள்ள அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ளவில்லை. எடுத்துக்கொள்ளுங்க ஜகரியாவுடைய புத்தகம் 12வது அத்தியாயத்திலே நாம் வாசிப்போம். இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக மாற்றுவேன். எருசலேமுக்கு விரோதமாக போடப்படும் முற்றுகையினாலே யூதா அப்படியே ஆகும். 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக மாற்றுவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். ஜாதிகள் எல்லாரும் அதற்கு விரோதமாக கூட்டம் போடுவார். இதான் நீங்க தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு எருசலேமுக்கு விரோதமாக எத்தனை தேசங்கள் ஐயா விரோதமா நிக்குது சொல்ல முடியுதா? கவனிக்கணும். எருசலேமுக்கு விரோதமா எத்தனை நாடுகள் இருக்கிறது? சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இன்னைக்கு புறப்பட்டாங்க. ஈரான் இருக்கு, ஈராக் இருக்குது, லிபியா இருக்கு, ஜோர்டன் இருக்கிறது, அதுக்கப்புறம் இன்னைக்கு சவுதி அரேபியா இருக்குது. அப்புறம் உள்ள தேசங்களும் உங்களுக்கு தெரியும். இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா சுற்றில இருக்கக்கூடிய எல்லா தேசங்களும் இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா யாருக்கு விரோதமா நிக்குது? எருசலேமுக்கு விரோதமாக. எருசலேம் தான் இன்னைக்கு எருசலேம் எருசலேம் இவ்வளவு பேசுறோமே, ஏன் இந்த எருசலேமை பத்தி உலகம் முழுவதும் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு நாடு எருசலேம் பேசுகிறது. என்ன காரணம்? இயேசு கரெக்டா சொல்றாங்க, இந்த பெரியம்மா சொல்றாங்க, இயேசு பெத்லகேம்ல பிறந்தாரு, இயேசு வாழ்ந்த ஊர், இயேசு இருந்த ஊர், இயேசு ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் உலகத்துல வெளிப்பட்டு அநேகருக்கு பேசின இடம் எது அப்படின்னா எருசலேம். ஆண்டவர் தங்கி தரித்திருந்து ஊழியம் செய்த இடம், அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த இடம் எருசலேம். மகாராஜாவுடைய நகரம், ஆண்டவருடைய நகரம். ஆண்டவர் எங்கே நான் தங்கி இருக்கிற இடம் என்று சொல்லுகிறார். பூமியில நான் வாசம் பண்ணுகிற இடம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படி பரிசுத்தமான இடத்தை இந்த நாட்களிலே யாரெல்லாம் ஆசைப்படுறாங்கன்னா முஸ்லிம்கள் ஆசைப்படுறாங்க. உலகத்தினுடைய மற்ற தேசத்தில் உள்ள எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவ்வளவு பேர் ஒன்னா சேர்ந்து எருசலேமை கைப்பற்ற வேண்டும். இதுதான் உங்களுடைய திட்டம். ஏன் அப்படின்னா உலகத்துல நல்லா தெரிந்து கொள்ளுங்க, எல்லா தேசங்களும் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள். அமெரிக்க தேசம் கிறிஸ்தவ தேசம், பிரான்ஸ் கிறிஸ்தவ தேசம், ஆஸ்திரேலியா கிறிஸ்தவ தேசம், இங்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் இங்கிலாந்து கிறிஸ்தவ தேசம். ஆனா அந்த இடங்களில கூட என்ன ஆச்சு அப்படின்னா எருசலேமுக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க? போராட்டம் பண்ணாங்க இல்லைங்களா? எல்லா மாணவர்களும் எல்லாம் பகுதியில் இருக்கக்கூடிய வேலை செய்யற எல்லாருமே ஆசிரியர்கள், எல்லா விதமான விஞ்ஞானிகள் எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க. கடைசியா ட்ரம்ப் வந்தாரு. வந்த உடனே அம்புட்டு பேர் எவன் போராடினானோ அம்புட்டு பேர் அட்டையும் எடுத்தாச்சு. எல்லாருடைய லிஸ்ட் எல்லாம் கையில தயார் பண்ணி எல்லாரையும் பேக் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாம் பார்சல் பண்ணி அவங்க நாட்டுக்கு அனுப்பிச்சு கொண்டு இருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எருசலேமுக்கு விரோதமாக எவன் பேசினாலும் சரி, போராட்டம் பண்ணாலும் சரி, அவன் அமெரிக்க தேசத்துல இருக்கக்கூடாது. அவன் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனை ஆண்டவரை உயர்த்தி கொண்டு இருக்கிறார். அவன் அந்த ஆளு பிரசிடென்டா இருக்கலாம், அந்த ஆளு யாரா இருக்கலாம், பிரதமரா இருக்கலாம். தேவன் அவர்களை உயர்த்தி கொண்டு இருக்கிறார். அவர்கள் மூலமாக தேவனுடைய வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதை கிளப்புகிறவர்கள் என்ன ஆவாங்க? சிதைக்கப்படுவார்கள். அப்ப எருசலேமுக்கு விரோதமாக குண்டு போட்டாங்க. ஒரே நாள்ல 400 ராக்கெட்டை போட்டாங்க, பெரிய பெரிய குண்டுகளை போட்டாங்க. ஒரே நாள்ல எவ்வளவு பேரு? 1500 இருந்து 1800 பேரை கொன்னாங்க. யார? எருசலேமில் உள்ள ஜனங்களை கொன்றார்கள். யாரு யாரு? பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணாங்க? ராக்கெட்டுகளை ஏவி என்ன பண்ணாங்க? 1500 இருந்து 1800 வரை கொண்டார்கள். ஒரே நாள்ல கொண்டு குவித்தார்கள். 1 மணி நேரத்தில் கொண்டு குவித்தார்கள். இதுதான் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். உலக சரித்திரத்துல ஒரு தேசத்துல இருக்கிறவங்கள என்ன பண்ணாங்க அப்படின்னா நாடு கடத்தினாங்க. ஒரு தேசத்துல அங்குள்ள ஜனங்களை நாடு கடத்தினா அது சர்வதேசத்தினுடைய மிகப்பெரிய குற்றம். அப்போ அந்த
ஹமாஸுடைய தீவிரவாதிகளும் மற்ற தீவிரவாதிகளும் அந்த ஜனங்களை நாடு கடத்தின் மூலமாக சர்வதேச குற்றத்தை யார் செய்தார்கள் என்று பார்க்கப்படும்போது இந்த தீவிரவாதிகள் செய்தார்கள். அப்போ அதுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். அதனால நாங்க யுத்தம் பண்றோம், எங்க பிரச்சனை, எங்க ஜனங்களை விடுவித்தால் நாங்க உங்களை ஒண்ணு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஐயா? இன்னைக்கு சனிக்கிழமை மத்தியானம் 2 மணியோட க்ளோஸ். அதுக்குள்ள அவ்வளவு பேருக்குள்ளையும் கொண்டு வந்து விடல அப்படின்னா மொத்தமா நாங்க நாசம் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. அப்ப பைபிள் என்ன சொல்லுகிறது? இந்த தீர்க்க தரிசனம் அவர்களை கிளப்புகிறவர்களை அவர்கள் சிதைக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லணும். நொறுக்கப்பட்டு செத்து எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னாக்க அந்த ஊரு பட்டணம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே என்னாச்சுன்னா பாழடைஞ்சு நொறுங்கி குப்பை தொட்டியா கிடக்கு. பாத்திருக்கீங்களா டிவில? அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்க கை வச்ச அப்படின்னா நீ காலி, நீ நொறுக்கப்படுவார். பாரமான ஒரு பெரிய கல்லாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? மாற்றி வைத்திருக்கிறார். பாரமான கல்லாக நான் மாற்றுவேன். எல்லாம் கிளப்புகிறாரே, அது கூட போராட்டம் பண்ணுகிறோம், அதோட போராடுகிறோம், அதோட யுத்தம் பண்ணுகிறோம், எல்லாவரையும் கர்த்தர் நொறுக்கி போடுவார் என்று இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கப்படும்போது என்ன அப்படின்னு கேட்டா, இதுல நீங்க வாசிக்க வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை 5வது வசனத்தை வாசிங்க. எருசலேமின் குடிகள் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறேன், தங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பலமானவர்கள் என்று அப்பொழுது யூதாவின் தலைவர் தங்கள் இருதயத்திலே சொல்வார்கள். பேட்டியெல்லாம் பாத்தீங்களா? டிவியில பாத்தீங்களா? பிரதமர் நிதானாகி என்ன சொல்கிறாரு? உலகத்தில் உள்ள எவனுடைய துணையும் எவனுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே அடிச்சு நொறுக்குவோம், ஆண்டவருடைய பலத்தினால செய்வோம்னு சொன்னாங்களா இல்லையா? பாத்தீங்களா? இந்த வார்த்தை என்னைக்கு எழுதப்பட்டது? இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 400-500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசின எழுதின இந்த வார்த்தை இன்றைக்கு நடக்கக்கூடிய செய்தியை அன்னைக்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அன்றைக்கிலே நாவிலே சொல் பிறகுகிற ஒரு காரியத்தை 139 சங்கீதத்தை 4வது வசனம் வாசிங்க. என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை நீர் அறிந்திருக்கிறீர் அப்படின்னா அன்னைக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் இன்னைக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் என்ன பேசுவார் என்ற வார்த்தையை ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு சொல்லி இருக்கிறார் ஐயா. இன்னைக்கு நடக்கக்கூடிய யுத்தங்களை அன்றைக்கு ஆண்டவர் அறிவித்திருக்கிறார். என்ன நடக்கும் என்பதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த பாக்கியத்தை நம்ம இன்னும் பெறலையே. சபையும் பெறல, ஊழியக்காரங்க பெறலன்னா என்ன அர்த்தம்? இன்னும் ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம என்ன பண்ணல? ஆசைப்படல. உலகத்துல நல்லா தெரிந்து கொள்ளுங்க. லேவியராம் புத்தகம் 1ஆம் அத்தியாயத்திலே 2வது வசனத்தை வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உலகத்துல ஆண்டவருக்கு பரிசுத்தமான பிராணிகள் எது அப்படின்னு பார்த்தா என்னது? ஆடு, மாடு. வேற எதுவும் கிடையாது. பரிசுத்தமான பிராணிகள் வேற எதுவும் கிடையாது. பறவைகளில பரிசுத்தமானது எது? புறா. ஏன் இந்த 3ஐயும் ஆண்டவருங்க சொல்லுகிறாரு லேவியாரம்பத்தில்? என்ன காரணம்? பலி செலுத்துவதற்கு அப்படின்னா, புறா இருதயத்திலே களங்கமற்றதா இருக்கிறது. அதுக்கு எல்லாருக்கும் பித்த பை இருக்கும், எல்லா ஜீவனுக்கும். புறாவுக்கு மட்டும் பித்த பை கிடையாது, கசப்பு இருக்காது. மனிதர்களுடைய இருதயமானது பரிசுத்தமாக இருக்குமே, உள்ளத்துல கசப்புன்றதே இருக்காது, பாவம் என்கிறதே இருக்காது, கசப்பான வேர்கள் உள்ளே இருக்காது. அப்படிப்பட்ட பரிசுத்த இருதயத்திலே இருக்கக்கூடியவர்கள் ஆண்டவருக்கு உகந்தவர்கள். அதே மாதிரி மாடு என்று சொல்லப்பட்டா எஜமானுக்கு கீழ்ப்படிந்து அது என்ன செய்யும் என்றால் உழவிலே போகும், பாரமானவர்களை எடுத்துக்கொண்டு வரும். அது கஷ்டப்பட்டு உழைத்து தன் எஜமானுக்காக எல்லா வேலையும் செய்து கொடுத்து வீடுகளிலே களஞ்சியங்களை எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக அது என்ன செய்கிறதுனா பூமியிலே பயன்படுகிறது. அதுபோல ஆண்டவருக்கு கடினமான உழைக்கின்ற, ஆண்டவருக்காக பாரப்பட்டு நிற்கின்ற ஊழியக்காரனோ தேவ பிள்ளைகளோ அவர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஆடு என்று சொன்னாலே எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்ததா இருக்கும்.
தன்னை கொலை செய்ய வந்தாலும் அதுக்கு தெரியாது. அதை தலையை அறுக்க போனாலும் அது என்ன செய்யற, சத்தமிடாம இருக்குமா? அதுபோல தேவனுக்கு பிரியமான எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட மிருகத்தையோ அந்த பறவையோ அதனுடைய குணாதிசயங்களை உடையவர்களாக நாம் இருந்தா மட்டும்தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா, மாடு அசை போடுகிறது, ஆடு அசை போடுகிறது இல்லையா ஐயா? அப்போ வசனத்தை மேல ஊடி மேயறது இல்ல, வசனத்துக்குள்ள ஆழமாக எல்லாவற்றையும் அசை போட்டு அறிந்து வேதத்தை நன்றாக புரிந்து ஆண்டவருக்காக உழைக்கின்ற, போராடுகின்ற, தேவனுடைய சத்தியத்திற்காக உழைக்கின்ற, போராடுகின்ற, ஊழியம் செய்கிற அவர்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். அதே போல ஆண்டவருக்கு என்று கீழ்ப்படிதல் உள்ள அந்த ஆட்டை போல இருக்கிற அந்த ஜனங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். தனக்கு ஆண்டவருக்கு என்று ஜீவனை கொடுக்கின்ற அந்த ஆடுகளை போல இருக்கக்கூடிய ஜனங்களை ஏற்றுக்கொள்கிறார். உள்ளத்திலே பரிசுத்தமானவர்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். பண்ணி அசைவோடுமா ஐயா? போடாது. பைபிள் மேலோட்டமா படிக்கிறதெல்லாம் என்னது என்னது அது? அது பள்ளிதான். அசைவோட வேதத்தை தியானிக்கிற அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் ஆண்டவருக்கு உகந்தவர்கள். ஆண்டவருடைய வசனத்தை அசைவோடலன்னா அது என்னதுங்க ஐயா? அருவருப்பான ஜந்து. ரொம்ப லேசா புரிந்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பார்க்கப்படும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை கர்த்தர் எப்படி ஆக்குகிறார் என்று பார்க்கப்படும்போது அதே ஜெகரியாவுடைய புத்தகம் 12வது அத்தியாயத்திலே 6வது வசனத்தை நாம் வாசிக்கப்படும்போது இந்த ஜனங்களை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார். ஜெகரியா 12:6 வாசிக்கப்படும்போது, அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும். இதுல பாருங்க, ஆண்டவர் அந்நாளிலே தலைவர்களை எப்படி பண்றாரு? எரிகிற அக்கினி, எரிகிற தீவட்டி. நீங்களும் எப்படி இருக்கணும் ஐயா? ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவருடைய ஜனங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லாம் இருக்கிற ஜனங்களை பட்சிக்கும்படியாக ஆண்டவருடைய தலைவர்களை, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் எப்படி ஆக்குறாரு? தீவட்டியா மாத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? பட்சிக்கிற அக்னியாக மாற்றுகிறார். புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்க இருக்கீங்களா? மாற போறீங்களா? அதுக்குள்ள ஆட்களா நீங்க இருக்கீங்களா? நீங்க தயாரா இருக்கீங்களா? ஏனோ தானோ என்றுதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சபைக்கு வருகிற ஒரு காரியம் இல்ல. நாங்க இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, கர்த்தர் உங்களை அப்படியாக மாற்றல அப்படின்னா, நாங்க சொல்லல அப்படின்னா நாங்க குற்றவாளிகள். ஒரு வார்த்தையும் குறைத்து போடாதே. பணிய வருகிற குனிய வருகிற இடத்துல எல்லா வார்த்தையும் சொல்லு, வேதத்துள்ள எல்லாத்தையும் சொல்லு, அதை குறைத்து போடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய கடமை ஊழியக்காரனுக்கு. இன்னைக்கு இருக்கிறவன் 50 பேர் என்ன பண்ணானா, காணிக்க கல்லா நிறையணும், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, நீ பெரிய ஆளா இருப்ப அப்படின்னு சொல்லி, நீ எம்எல்ஏ ஆவ, நீ எம்பி ஆவ, நீ மந்திரி ஆவ, நீ பெரிய அதிகாரி ஆவ, நீ வியாபாரத்துல பெருசா இருக்கும், நீ விருத்தியாவ, கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இதே சொல்லி 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 அவனை அழிச்சிருவான். வேதத்துக்குள்ள அவனை நடத்துறியாண்டா கிடையவே கிடையாது. இன்னைக்கு எல்லாம் ஏமாத்து வேலைகள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஜனங்கள் என்ன சொன்னாங்க? அவர் நல்லா பேசுற, என்னன்னா ஆசீர்வாதமா இருப்பாய்னு சொல்லுகிறாரு. அந்த சபைக்கு போவா, இவங்க தீர்க்க தரிசனத்தை சொல்லி நம்மளை பயமுறுத்துறாங்க, இங்க போவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கடைசியில என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? ஜனங்களுக்கு எது பிடிக்கும்? இப்ப என்ன அப்படின்னா மிமிக்ரி பண்ணுவாங்க, சிரிக்க வைக்கணும். ஊழியக்காரன் என்ன பண்ணணும்? சினிமா உள்ள நாடகத்தை இருக்கக்கூடிய என்ன டிவியில வரக்கூடிய காமெடியை கதைகளை சொல்லி ஜனங்களை சிரிக்க வச்சா அவன் பெரிய ஊழியக்காரன். கூப்பிடியா அவரை, அடுத்த கூட்டத்துக்கு அவரை கூப்பிடியா. அந்த என்ன அப்படின்னா நகைச்சுவை பார்ப்பதற்கு இன்னைக்கு சினிமாவில் இருக்கிற மாதிரி அங்கதான் கூட்டம் நிறையுது. ஏன் அப்படின்னு கேட்டா ஜனங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா பரியாசக்காரர்களை பார்ப்பதற்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பொய் பேசுகிறவர்களுக்கும் நிறைய சிரிக்க வைக்கிற காமெடி பண்ணுகிறவர்களுக்கு தான் இன்னைக்கு கூட்டம் முடிக்கிட்டு இருக்கு. வேதத்துக்கு இன்னைக்கு கூட்டம் கொடுக்கிற மாதிரி இல்லை. தீர்க்க தரிசன வார்த்தைகளை கூட்டம் கொடுக்கிற மாதிரி இல்லை. பரலோகத்துடைய ரட்சிப்புக்கு
அவர்களே தூரமாக இருக்கிறார்கள். எச்சரிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். நீ இப்படிப்பட்டவனா வா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கிற அந்த வார்த்தைக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தூரமா இருக்கிறது. ஏதோ நம்ம பாடுனா, நம்ம டான்ஸ் ஆடணும், நம்ம நல்ல மியூசிக் போட்டோம், நல்லா அப்படி இப்படி எல்லாம் ஜனங்களை உற்சாகப்படுத்தணும், நம்ம பரவத்துக்கு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. அப்படி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அசைவோட வேண்டும், நன்றாக வேத வசனங்களை தியானிக்க வேண்டும், தீர்க்க தரிசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவதற்கு தேவனுடைய ஆவியினுடைய அபிஷேகம் நம்ம மேல இறங்கணும். நம்முடைய கர்த்தர் அக்கினியாக மாற்ற வேண்டும். அக்கினி அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பெரியமானவர்களே, லூக்காவுடைய புத்தகம் 3வது அத்தியாயத்திலே 16வது வசனத்தை வாசிங்க. யோவான் எல்லோருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனினும் வல்லவர் ஒரு வருகிறார், அவருடைய பாதரட்சையை அழுப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். வாங்கியிருக்கீங்களா? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் வாங்கியிருக்கீங்களா? அப்ப இயேசுவிடத்துல ஞானஸ்நானம் வாங்கலைன்னா பரலோகம் கிடையாது. ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த ஆவியுடைய அதைத்தான் அங்க சொல்லி இருக்குது. என் ஜனம், என்னுடைய சபையினுடைய தலைவர்களை நான் அக்கினியாக ஆக்குவேன் அப்படின்னாரு, தீவட்டியா மாத்துவேன் அப்படின்னாரு. இன்னைக்கு நீங்க அப்படியா இருக்கிறீங்களா? தேவன் இயேசு சொல்லுகிற அந்த வார்த்தை, தீர்க்கதரிசி சொல்லுகிற அந்த வார்த்தை கவனித்து பார்க்கப்படும் போது நாம இன்னைக்கு அக்கினியா இருந்து ஊழியம் செய்யணும். நம்ம இல்ல அப்படின்னா நம்ம எந்த காலகட்டத்துல எப்படி சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பைபிளுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. ஐயா, உலகம் முழுவதும் இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவின் அந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த அக்கினியினுடைய அந்த அபிஷேகத்தை, அந்த ஞானஸ்நானத்தை பெறாமல் பரலோகம் கிடையாது, போகவே முடியாது. அதுக்காக நீங்க எத்தனை நாள் எந்த நேரத்தை ஒதுக்கி நீங்க ஜெபம் பண்ணி அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? இதுதான் ஆண்டவர் கேட்கிற கேள்வி. உங்களை அக்கினியாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய கொடுக்கின்ற அக்கினி அபிஷேகம் சபைக்கு வரல அப்படின்னா அவன் வேஸ்ட். எந்த சூழ்நிலையில் நீங்க வாழ்ந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் உங்களை தீவெட்டிக்கு ஒப்பாக, அக்கினிக்கு ஒப்பாக நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிறாரே, அப்படியாக நீங்க மாறலனா ஆண்டவருக்கு நீங்க சாட்சியாக முடியாது, ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது, ஆண்டவருடைய சுவிசேஷத்தையோ தீர்க்க தரிசனத்தையோ நீங்க அறிவிக்க முடியாது, வெளிப்படுத்த முடியாது. அதுக்கு தான் அசைவோட வேண்டும். அசைவோடுகிறவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தை தியானிக்கிற மனிதர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் ஆண்டவருக்கு கனி கொடுக்க முடியும், அவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜகரியாவுடைய புத்தகம் 12:7 வாசிங்க. தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேமின் குடிகளுடைய மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடி கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் ரட்சிப்பார். இதுதான் விஷயம். இயேசு கிறிஸ்துவினுடைய அக்கினி அபிஷேகம் ஊற்றப்படும் போது, யாவினுடைய அபிஷேகம் ஊற்றப்படும் போது, ஞானஸ்நானம் பெறும்போது அவள் ஆண்டவர் சொல்கிறார், முதல் அந்த கூடாரத்தை நான் ரட்சிப்பேன் என்று சொல்கிறார். ரட்சிப்பு சும்மா வராது. எல்லாத்தையும் பாருங்க. என்னைக்காவது அப்பா ஏசப்பா ஆவினால அக்கினினால ஞானஸ்நானம் கொடுப்பீர் என்று எழுதப்பட்டிருக்கு. என்னைக்கு பாருங்க கொடுப்பீங்க? கேட்டிருக்கீங்களா யாராவது? அதுக்காக காத்திருந்திருக்கீங்களா? டெய்லி 1 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிருக்கீங்களா? உபவாசத்து இருக்கீங்களா? ஒரு மனிதர் மேல, ஒரு சகோதரி மேல தேவ அக்கினி இருந்ததுன்னா அந்த நெருப்பு அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சுத்தி இருக்கக்கூடிய கட்டைகள், சுத்தி இருக்கக்கூடிய சபையினுடைய விசுவாசிகள் இருந்தா அந்த அக்கினி ஊற்றப்படும் போது அந்த அக்கினி அவர்கள் எல்லாம் பற்றி பிடிக்கும். எல்லாரும் மேல அந்த அக்கினி வந்துவிடும். திருச்சபையினுடைய மக்களை ஆண்டவர் சொல்லுங்க, யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்தா போதும். இப்ப ஒரு கட்டை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நெருப்புல முதல்ல அம்மா அடுப்பை பத்த வைக்கும் போது ஒரு கட்டையை கொளுத்தி எரிய வைக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு கட்டையா கொண்டு அடுக்குவாங்க. அப்புறம் எல்லா கட்டையும் என்ன செய்யும்? எரியும். சபையில ஒருத்தருக்கு அந்த அக்கினி இருக்கணும். உங்க பக்கத்துல நெருங்க முடியுமா யாராவது? ஒருத்தர் வர முடியும். எல்லாம் இனிமே பீரங்கி எல்லாம் போடுவான், எல்லாத்தையும் போடுவான். எருசலேமை சுற்றிலும் தேவனுடைய தூதர்கள் இருப்பாங்க. அது என்ன செய்யும் அப்படின்னா ஆண்டவருடைய கரம் அங்கே இருந்து தடுக்கும். ஆண்டவருடைய கரம் என்ன செய்யும் ஐயா? அங்கே இருந்து
எல்லாத்தையும் தடுக்க கர்த்தர் என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் தடுப்பார். எல்லா ராக்கெட்டுகளையும் எல்லா ஏவுகணைகளையும் பெரிய பெரிய ஆயுதங்களை ரஷ்யா போட்டாலும் சரி, கொரியா போட்டாலும், ஈரான் போட்டாலும் சரி, ஒரே நாளில எரிச்சிருவேன்னு சொன்னா முடிஞ்சுதா? இன்னைக்கு 2 வருஷம் ஆகி போயிடுச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னொரு வசனத்தையும் கூட இங்கே பாருங்கள். அதுல 12ஆம் அத்தியாயத்திலே 8வது வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். வசனம் எழுதி இருக்குது. அதான் சொன்னான் நெதன்யாகி, எவன் எங்களை காப்பாற்றாட்டாலும் சரி, எங்களை யெகோவா தேவன் காப்பாற்றுவார், எங்கள் கன்மலையின் தேவன் காப்புவார், எங்கள் ஆபிரகாமின் தேவன் எங்களை காப்பார், ஈசாக்கு யாக்கோவின் தேவனை காப்பார். எவன் காக்காட்டாலும் சரி எருசலேமிலே அவர் காப்பார். இந்த வசனம் சொல்லி இருக்கு ஜகரியால என்று நெதன்யாகு சொல்லுகிறார், பிரதமர் சொல்லுகிறார். ஊழியத்துக்கு போகும்போது எவனா வந்தானா பயந்து ஓடுறானுங்க. ஆண்டவர் நம்மள அக்கினியாக அபிஷேகத்தை கொடுத்துட்டாருன்னா, ஒரு இடத்துல போய் ஊழியத்துக்கு போனீங்கன்னா எத்தனை பேர் வந்தாலும் சரி கண்ணு தெரியாம போயிருவாங்க. ஜேசாஸ் ஐயா ஊழியம் பண்ணாரு, பிவி ஜேசாஸ் ஐயா நார்வேல ஊழியம் பண்ணும்போது எல்லா கட்டையை கொண்டுட்டு அடிக்க வந்தானுங்க. வெட்டிடணும்னு சொல்லி கத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அவர் வாட்டில் ரோட்ல நடந்து அவர் வாட்டில் போயிட்டே இருக்கிறாரு. ஏன் இங்கதானப்பா வந்தான், ஆளரே காணும்னு பார்த்தா அவர் மேடையில் ஏறி மைக்க பிடிச்சு பேசிட்டு இருக்காரு. அவன் எப்படியா போன? கர்த்தர் கண்களை மறைத்து விட்டார். உண்மையான அபிஷேகம் இருந்ததுன்னா எதிரி உன் மேல கைவிட முடியாது, உன் பக்கத்துல வர முடியாது. அதுல நீங்கள் பார்க்கப்படுவது. அடுத்து வசனங்களை நீங்கள் வாசியுங்கள். 8வது வசனத்தை காப்பாற்றுவார். அதுக்கப்புறம் அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல இருப்பான். அதுல சாதாரண தள்ளாடினவன் பலவீனமா இருக்கிறவன் கூட தாவீதை போல அடிப்பான். ஆவியானவர் வந்துருச்சு அப்படின்னா கோலியாத்துல ஒரு சுண்டக்கா மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா ராணுவத்தையும் எல்லா சேனைகளையும் யுத்த சேனைகளையும் அவன் என்ன பண்ணுவான், அசால்ட்டா அடிச்சு தள்ளிட்டு போயிடுவான். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் வாசிக்க கீழே குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலவும் கர்த்தருடைய தூதனை போலவும் இருப்பார்கள். ஆண்டவர் தான் சொல்கிறார், அபிஷேகத்தை கொடுத்த அக்னி அபிஷேகத்தை கொடுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தா நீங்க கர்த்தருடைய தூதனை போல மாறுவீங்க. அதை பெற்றுக்கொண்ட ஒரு ஊழியக்காரன் கர்த்தருடைய தூதனா மாறுவான். அப்ப இனி தூதனாக மாற வேண்டுமே. நம்ம எங்க இருந்து கொண்டு இருக்கிறோம்? வளர்ச்சி எங்க இருக்குது? ஆண்டவர் ஆவினால பிறந்து ஆவினால வளர்ந்து தேவ தூதர்களை போல கர்த்தர் எங்களை நம்மளை மாற்றி வச்சிருக்கிறாரா? ஐயா வசனம் சொல்லி இருக்கு. ஐயா நீங்க உங்க வாழ்க்கை என்ன, என் வாழ்க்கை என்ன? கர்த்தருடைய தூதனாக நாம் மாறி இருக்கிறோமா? கேட்கிற கேள்வி வேத வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலே நடக்கிற அத்தனை சம்பவத்தையும் நம்ம கண்ணு முன்னால நிறுத்துகிற வசனம் தான் இது. அதுக்கு கீழே பாருங்க 9வது வசனம். எருசலேமுக்கு விரோதமாய் வருகிறேன், எல்லா ஜாதிகளையும் நான் அழிக்க பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஒருத்தனை விட மாட்டார், ஆண்டவர் தான் அழிக்க போறாரு. அதைத்தான் பிரதமர் சொல்லுகிறார், எங்களுக்கு விரோதமா வந்தா கர்த்தர் உங்களை பார்த்துக்கிடுவாரு. அவர் பேர் என்ன? யெகோவா ஈரே. எங்களுக்காக அவர் பார்த்துக் கொள்வார். அவர் நாங்க யுத்தம் பண்ண வேண்டாம், நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்றேன்னு சொல்லுகிற தேவன் எங்களுக்கு இருக்கிறாரு. எல்லா ஜாதியும் அழிக்கிற தேவன் அவரு. அவர் எங்க கூட இருக்கிறாரு. அது காரணம் என்ன அப்படின்னா, உலகத்திலே ஆண்டவராய இயேசு கிறிஸ்து மகிமைக்குரியவர், பெரிய தேவன் என்கிற ஒரு காரியம் உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்காக, மகிமைக்காக இஸ்ரேல் ஜனங்களை எருசலேமை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமைக்குரிய தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு சும்மா இந்த பூமியான நடக்க மாட்டாத பொம்மையாக அவர் அல்ல, எல்லாவற்றுக்கும் பெரிய தேவனாய் இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் மனிதர்கள் நிறைய பேர் கடவுளை என்ன பண்றாங்க, உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, மனிதரால் உருவாக்கப்பட்டவர் அல்ல, அவர் தான் நம்மளை படைத்தவர், நம்மளை உருவாக்கினவர். வானத்தையும் நம்மையும் உருவாக்கின கர்த்தர் அவர் என்கிறது உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதற்காக ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 10வது வசனத்தை வாசிக்க, நான் தாவீதின் குடும்பத்தார்கள் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் ஒரே பேரான
பேரானவனுக்காக புலம்புகிறத போல எனக்காக புலம்பி துக்கித்து அன்னைக்கு தான் எருசலேம் ரட்சிக்கப்படும். அன்னைக்கு தான் யூதர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அன்னைக்கு தான் இஸ்ரவேல் ஜனம் ரட்சிக்கப்படும். என்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய ஆவியை, தன்னுடைய அக்கினியை யூதாவின் மேலே, இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஊற்றப்படும் போது மனம் கசந்து அழுது, இயேசுவே சிலுவையில் அடித்த எங்களுடைய பிதாக்கள் செய்த மாபெரும் துரோகத்தினாலே நாங்கள் அழிந்திருக்கிறோம், வீழ்ந்திருக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய ஆவி ஊற்றப்பட்டப்படுவது எங்கள் கண்கள் திறக்கப்பட்டது. இயேசுதான் கர்த்தர், இயேசுதான் அந்த ஆண்டவர், இயேசுதான் அந்த வல்லமையுள்ள தேவன், இயேசுதான் அந்த சர்வத்திற்கு மேலானவர், அவர்தான் நித்திய பிதா என்று சொல்லுகிறேன். அவர்தான் நித்திய கர்மலி, அவர்தான் ஜீவனுள்ள ஆண்டவர் என்கிறதை எருசலேம் ஜனங்கள், யூத ஜனங்கள் அன்னைக்கு அந்த ஆவியை ஊற்றப்படும் போது அவர்கள் எல்லாரையும் புரிந்து கொள்வார்கள். அவர்களுடைய ரட்சிப்பு உறுதியாகும் போது உலகத்துடைய எல்லாம் நிறைவாக போகிறது. இந்த தீர்க்க தரிசனத்துடைய மகா ரகசியத்தை சொல்ல வேண்டுமானால் ரொம்ப நாள் ஆகும். இந்த எருசலேமினுடைய காரியத்தை பார்க்கப்படும் போது சங்கீத புத்தகம் 48வது அத்தியாயம் 2வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீத புத்தகம் 48வது அத்தியாயம் 2வது வசனத்தை வாசியுங்கள். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அது மகாராஜாவுடைய நகரம். ராஜாதி ராஜா, தேவாதி தேவனுடைய நகரம் எது? எருசலேம் ஐயா. உலகத்துள்ள எல்லா ஜனங்களும் எருசலேமுக்காக இன்னைக்கு என்ன பண்றாங்க? எருசலேமை பிடிக்கணும், யூத ஜனங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய தேசங்கள் எல்லாம் ஒன்னாயிட்டாங்க. 69 நாடுகள் ஒன்னா இருக்கிறாங்க. எதுக்கு? எருசலேமை கைப்பற்றணும், யூத ஜனங்களை அழிக்கணும்னு. அது ஒருபோதும் முடியாது. அதுதாங்க சொல்லி இருக்குது. நான் அவர்களை அழிக்க பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தீர்க்க தரிசன வசனம் எங்க போய் முடியுது பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. மகாராஜாவுடைய நகரமாக இருக்கிறது. இந்த உலகத்துல கடைசி காலத்துடைய செய்தி எதா இருக்கும் தெரியுமா? உலகம் முழுவதும் இன்னைக்கு டிவியில் வரக்கூடிய நியூஸ் எல்லாம் எதா இருக்கும் தெரியுமா? எந்த நியூஸ் எதா இருக்கும் சொல்லுங்க? எருசலேம் நியூஸ் தான் வரும். அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீத புத்தகம் 87வது அத்தியாயம் 3வது வசனத்தை வாசிங்கள். இன்னைக்கு உலகம் முழுவதும் செய்திகள் வர வேண்டுமானால் வேற எந்த செய்தியும் வராது. மிகப்பெரிய செய்தி என்ன என்று பார்க்கப்படுவது அது மகாராஜாவுடைய நகரமாக இருக்கக்கூடிய ஆண்டவருடைய 87:3 வாசிங்க. தேவனுடைய நகரம் உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். இன்னைக்கு உலகம் முழுவதும் எருசலேமை குறித்து பேசுவார்கள், இஸ்ரவேலை குறித்து பேசுவார்கள். அந்த தேசத்தை குறித்து தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் டிவிலையும் பத்திரிகையிலையும் எல்லா இடத்திலையும் இன்னைக்கு உலகம் முழுவதும் செய்திகள். ஆண்டுடைய ஊழியக்காரர்கள், ஆண்டுடைய பிள்ளைகள் பேச வேண்டிய கடைசி கால செய்தி என்னென்றா, மகாராஜாவுடைய நகரத்தை குறித்து நாம் பேசுவோம், எருசலேமை குறித்து பேசுவோம், இஸ்ரவேல் தேசத்தை குறித்து பேசுவோம். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். கடைசி காலத்திலே விசேஷமாக சொல்லப்படுகிற ஒரே ஒரு செய்தி என்னென்றால் அது ஆண்டவருடைய எருசலேம் நகரம் என்று பார்க்கிறோம். மகாராஜாவுடைய நகரம் என்று நாம் பார்க்கிறோம். சீயோனை கர்த்தர் ஆண்டவர் அதற்காக தெரிந்து கொண்ட இடமாக இருக்கிறது. 132வது சங்கீதத்திலே 13-14 வாசிப்போம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது நமக்கு வாசஸ்தலமாக தேவன் அதை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பூமியிலே தனக்கு வாசம் பண்ணுவதற்காக ஆண்டவர் விரும்பின இடம், ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடம் எதா இருக்கிறது? எருசலேம். எருசலேம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன் என்று சொல்லப்படுகிற எருசலேமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தமக்காக அது வாசஸ்தலமாக ஆண்டவர் அதை விரும்பி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் விருப்பமான இடம், ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடம், ஆண்டவருடைய இடம். அங்க வேற எவனுக்கு இடம் கிடையாது, அங்க எவனும் உள்ள வரக்கூடாது. அது மகாராஜாவுடைய நகரம் என்று நாம் பார்க்கிறோம். 14 வாசிங்க. இது என்னென்னைக்கும் நான் தங்குமிடம், நான் விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஆனபடினாலே இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம்
அப்படியே ஏரோப்ளைன்ல போய் ஐயா என் வாழ்க்கையில எருசலேம்ல போய் இறங்கணும் ஐயா, அந்த எருசலேம் ஆலயத்துல போய் நான் அந்த இடத்துல போய் நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் வாசம் பண்ண அந்த இடத்துக்கு போகணும், மகாராஜாவுடைய நகரத்துக்கு அந்த இடத்துக்கு போகணும், அந்த பட்டணத்துக்கு போக வேண்டும் என்று எல்லா ஜனமும் போகிறாங்க, எல்லா ஜனமும் போகிறார்கள். நான் போகணுமா வேண்டாம் ஐயா? போகணும். நம்ம எருசலேம் போகணும்னு ஒரு ஆசை நமக்கு வந்ததுன்னா நம்ம அதை செய்யலாமா? முடியாதா? போகணுமா? முடியாதா? அப்படினாலே ஏன் அப்படின்னா அது ஆண்டவர் விரும்பின இடம், ஆண்டவருடைய ஸ்தலம், நாம் அங்கே போக வேண்டும் என்று பார்க்கப்படும் போது ஆண்டவர் சொல்லுகிறார். இதுலதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவானவர் பாடுபட்ட இடம் எது? எருசலேம். இயேசு கிறிஸ்துவன் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் எது? எருசலேம். இயேசுவானவர் உயிர் தெழுந்த இடம் எது? இயேசு கிறிஸ்து. தன்னுடைய சீசர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்த இடம் எது? எருசலேம். அப்படினாலே நான் விரும்பின இடம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இயேசுவும் அங்கேதானே பாடுபட்டார். அப்படினாலே அவருடைய இடத்திற்காக இந்த நாட்களே நாம் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் நம்முடைய சமூகத்திலே இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை சொல்றோம். எருசலேம் என்கிறதையோ பைபிள்ல எத்தனை இடத்துல எழுதப்பட்டிருக்கு? 800 இடத்துல எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எருசலேம் என்று சொல்லி 800 இடங்களிலே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.